நாட்டுல ஆடணும். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது எல்லா நிவாரணமும் வந்துச்சு, நிவாரணமும் வந்துச்சு, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எல்லா சாமியாலும் வேண்டிட்டு நீங்க தாங்கய்யா முதல்வர் ஆயிட்டீங்க. சொசைட்டி தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். அதிமுக ஆட்சி வந்தது விலைவாசியில ரேஷன் கடையில இப்போ வாங்குற அரிசியோட தரமான அரிசியை நாங்கள் போடுவோம். அரிசி கடையில் வாங்குற அரிசி மாதிரி இருக்கு. விலையெல்லாம் பருப்பு விலையெல்லாம் எண்ணெல்லாம் கொடுக்கும். விவசாயிகள் நம்முடைய தொழிலாளிகள் காங்கிரீட் வீடு நான் கட்டி கொடுப்போம். நல்ல வீடு இல்லாமல் அனைவருக்கும் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதில்லாத ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆட்சிக்கு 10,000 ரூபாய் வரும். சார் பஸ்ஸே நிக்க மாட்டாங்க சார். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போறதுக்கு பஸ் இல்லாம ரொம்ப தடுமாற்றமா இருக்கு. யாரும் வெளியில போறதுக்கு பஸ். அதாவது நம்முடைய பிள்ளைகள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு 5 லட்சம் ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறோம். 25,000 கொடுக்குறோம். நீங்க வெறும் மாசம் 500 ரூபாய் கட்டினா போதும். ஒரு 8 மாதம் ஒரு 12 மாசத்துக்கு கட்டினா ஸ்கூட்டர் உங்களுக்கு வந்துருது. இது 33,000 ரூபாய் தான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அப்படியே பிளக்ல போட்டா சார்ஜ் ஏறிக்கு 40 கிலோமீட்டர் போகும். எல்லா ஸ்கூட்டருக்கும் 25,000 ரூபாய் மானியமா நாங்க கொடுக்கறோம். புரிஞ்சுட்டீங்களா? புரட்சி தலைவர் படி எங்க எடப்பாடியார் சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். அதையும் முடிச்சோம். அத படிப்படியா தான் குறைக்க முடியும். ஒரே நேரத்தில் குறைக்க அப்படி ஒரே நேரத்தில் குறைச்சா கள்ளச்சாராய ஆரம்பிச்சிடும். புரியுதா? படிப்படியா எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்படும். நான் இருக்கும்போது வந்த உடனே 500 கடை மூடுனேன். அம்மா இருக்கும்போது மூடினாங்க. இப்போ அதிமுக ஆட்சி வந்திருக்கு. மது கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அதை அந்த மது குடிக்கிறது மீட்கப்படும். ஏன்னா ஒரே நேரத்தில் பண்ணோமா எல்லாருமே கள்ளச்சாராயம் பெறுகிற சட்ட ஒழுங்கு, அதனால அதை தவிர்க்க முடியல. ஏன்னா அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அவையில கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நீ நினைக்கிற மாதிரி குடும்பம் மகிழ்ச்சியா இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன் இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். ட்ரோன் மருந்தடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது வரப்பிரசாதம். அதனால உங்களுக்கு ட்ரோனுக்கு மானியம் கிடைக்கப்படும். கவலைப்படாது.